அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்க வேணும் வாழ்க்கையில். வைஷ்ணவ தேவதன்னா தெரியும் தானே, சர்வ உருவமும் நானே, சர்வ உருவங்களுக்குள் இருக்கும் அழகும் நானே, சர்வ உருவங்களுக்கும் வாழ வேண்டிய வசதியும் நானே என்று பகவான் மகாவிஷ்ணு கூறியிருக்கின்றார். அவர் தான் எல்லா அலங்காரங்களும், அவர் தான் இந்த உடம்பு, இந்த உடம்பினோட அழகும் அவர் தான், இந்த உடம்புக்கு வாழ வேண்டிய வசதியும் அவர் தான். அதுதான் உலகமெல்லாம் பிரம்மத்தை பாருங்கள், உருவங்களிலெல்லாம் விஷ்ணுவை பாருங்கள், உள்ளமெல்லாம் சிவனை பாருங்கள். பிரம்மம் உலகமெல்லாம் இருக்கின்றது, சர்வம் பிரம்மமயம். இந்த சுவாசமே பிரம்மம், பரபிரம்மம். சுவாசத்துக்கு மட்டும் ரூபம் இல்லை, ஆனால் அதை விட்டுவிட்டு நம்மளால் இருக்கவும் முடியாது. எப்பயும் அதை பிடிச்சு கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? விட்ட உடனே பிடிச்சிருக்கீங்க இல்லையா? விட்டுக்கொண்டு இருப்பீங்களா? இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதை அடக்கி வைக்க முடியுமா? பாருங்க, 5 நிமிஷம் ட்ரை பண்ணலாம். அடக்கி வைக்கவும் முடியாது நம்மளால். நான் பிரம்மாவை யாருக்கும் விட்டுக்கிட்டு இருக்கவும் முடியாது, பிடிச்சு வச்சுக்கவும் முடியாது. விட்டுக்கிட்டும் இருக்க முடியாது, பிடிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது. அப்போ வந்து போய் கொண்டு இருக்கும், வரும், அது போகும், திருப்பி வரும், அது போகும் இல்லையா? அப்படிதான் இருக்கு. யாராலையும் கட்டி போட முடியாது. அதை கட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் முயற்சி எடுத்தார், கொஞ்சம் கட்டி போட்டுட்டே பார்த்துட்டார். அது யாரு? சுப்பிரமணியம். நம்ம யாரும் கிடையாதுல்ல, சுப்பிரமணியம். பிரம்மாவை கட்டி போட்டார், துரங்கத்தில் அழைத்து விட்டார் இல்லையா? அதுக்கு அது உலகத்துக்கே இல்லையா கஷ்டங்கள் ஏற்பட்டது இல்லையா? பல மாதிரி பிரம்மதேவன் என்றால் இந்த உருவத்துக்கும் இந்த உருவத்தில் இருக்கிற உயிருக்கும் வாழ வேண்டிய உலகமாக்கும் பிரம்மம். மூலதோ பிரம்ம ரூபாயா, எல்லாத்துக்கும் ஆதாரமாகும் பிரம்மம், எல்லாத்தினுடைய ஃபவுண்டேஷனாகும் பிரம்மம், பரபிரம்மம். எங்கே இருக்கின்றார் அவர்? எங்கே இருக்கின்றார்? இங்கே தான் பிரம்மஸ்தானம். இங்கே தான் நம்மளுடைய சுவாச கோஷம். அந்த சுவாச கோஷத்தில் ஏதாச்சும் ஒரு தடை வந்துட்டோம்னா எல்லா கோஷங்களும் அது பாதிக்கும். எதை வேணும்னாலும் நம்மளால தாங்க முடியும், ஆனால் இந்த ஒரு வேதனையை நம்மளால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. இது இல்லாமல் உலகம் ஒன்றும் இல்லை. இது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டிய விதம் கிடைக்கலை என்றால் நம்ம துடிக்கும். அதான் எந்த கஷ்டமும் முட்டுகளும் எல்லாம் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சுவாசத்துக்கு மட்டும் எந்த முட்டும் வரக்கூடாது. எல்லா முட்டுகளும் நம்மளால் சார்ட் அவுட் பண்ண முடியும். அந்த சுவாசம் மட்டும் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த பிரம்ம தேவதா நம்மளோட ரொம்ப அனுகிரகமாக இருக்கணும். அதான் உலகத்தோட ஒத்துழைச்சி வாழுங்கள். அப்போ தான் பிரம்மதேவன் நம்மளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடுவார். பிரம்மத்தோட ஒத்துழைச்சி வாழவில்லை என்றால் அது சுப்பிரமணியனாக இருந்தாலும் மண்ணில் பாம்பாய் படுக்க வேண்டி வரும். பகவான் சுப்பிரமணிய சுவாமி பாம்பாய் விட்டார். பிரம்மனுடைய போராட்டத்துக்கு போன உடனே அவர் பாம்பினோட உருவமாகி விட்டது. பார்த்தீங்களா? பிரம்ம சாபம். அதான் யாரும் யாரையும் மனசால சாபம் போடக்கூடாது. பிரம்மசாபம் மனஸ்தாபம் என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? மனஸ்தாபம். யாரும் மேலேயும் நம்ம சாபம் போடக்கூடாது. அப்புறம் அந்த சாபத்தில் இருந்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் தாயால் தான் அது முடியும், அம்மாவால் தான் முடியாது. அதாவது நம்ம மானசீகமாக யாரையும் நம்ம எந்த விதத்திலையும் சாபம் போடக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறவங்களா இருந்தாலும் கூட நம்ம
மானசீகமாக நம்ம அவங்கள எந்த விதத்திலையும் ஸ்தாபம் பண்ணக்கூடாது. வாயால் என்ன வேணாலும் சொல்லலாம், பரவாயில்லை. ஆனால் மனசை தொட்டு சொல்லக்கூடாது. அது அப்புறம் கஷ்டமாகும். லைஃப் டைம் அடுத்த பிறகு எடுத்தால் அப்பவும் அது இருக்கும். அதனால தான் பிரம்ம தேவதா நம்மளுக்கு எப்பொழுதும் அனுகிரகமாக இருக்கணும். உள்ளதோ பிரம்ம ரூபாயம், இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதே பிரம்மனுடைய பாதத்திலாகும். மத்திய விஷ்ணு ரூபிணி. மத்தியதோ விஷ்ணு ரூபிணின்னா உலகத்துக்கும் உயிருக்கும் மத்தியில் என்ன இருக்கு? உருவம் இருக்கு. மத்தியதோ விஷ்ணு ரூபிணி, அதுதான் நம்மளோட பாடி. அதுதான் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு மட்டும்தான் ஸ்வரூபம் இருக்கு. பகவான் பரமேஸ்வரனுக்கு லிங்கத்தை வச்சு தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். பிரம்மனுக்கு ரூபம் கிடையாது. விஷ்ணுவுக்கு மட்டும்தான் நம்ம சங்கு சக்கரம் கதாபத்மத்தோட அவர் இருக்கிறார் இல்லையா? விஷ்ணுவுக்கு ரூபம் உண்டு. அதுதான் நம்மளோட பாடி. அந்த பாடிக்குள்ள என்ன இருக்கிறார்? சிவம். அக்ரதாம் சிவரூபாயாம், அதுக்குள்ள சிவம் இருக்கு. அதான் சர்வம் சிவமயம். கடைசியில் அந்த சிவ சைதன்யம் நம்மளுக்குள்ள வியாபிச்சிருக்கு. அதான் சில காரியங்கள் எல்லாம் பிரம்மா நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது, பிரகிருதி நினைத்தாலும் ஒன்றும் நடக்காது. இந்த விஷ்ணு நினைச்சாலும் பாடி நினைச்சாலும் சிலதெல்லாம் நடக்காது. சிலதெல்லாம் நடக்கணும்னா மனசை நினைக்கணும், சிவன் நினைக்கணும், உயிரை நினைக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதான் கடைசியில் சிவன்கிட்ட போகிறோம் தானே. பிரம்மா கைவிட்டுட்டார், விஷ்ணு கைவிட்டுட்டார். எங்கே போகிறோம்? கடைசி நேரத்தில் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதுக்கு எங்கே போகிறீங்க? விஷ்ணு கோவிலுக்கா போகிறோம்? சிவன் கோவிலுக்கு தானே போகிறோம். மிருத்யுவை ஜெயிக்கணும்னா யாருக்கிட்ட போகணும்? சிவன்கிட்ட தான் போகணும். அதான் சிவனை போயிட்டு நம்ம வணங்குறோம் இல்லையா? உயிருக்கு ஆபத்து வந்தால் சிவன்கிட்ட தான் போகணும். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்களை காப்பாற்றுறோம்னா சிவனுடைய பாத்திரம் தான் சரணமாகணும். இல்லை இப்போ நம்ம விட்டுட்டு போன உயிர்களுக்கு மோஷம் கிடைக்கணும்னாலும் எங்கே போய்ட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உருவம் கிடைக்கணும்னாலும் சிவன் வேணும். உருவத்திலிருந்து விட்டுட்டு போகாமல் உருவமாக இருக்கணும்னாலும் சிவன் வேணும். அதான் அக்கிரதாம் சிவரூபாயம். அதான் நம்மளெல்லாம் சிவனை சேவிக்கிறது உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு. அதுதான் ஓம் நம சிவாய சொல்லுங்க. പിന്നെ உருவத்துக்கு ஆபத்துகள் ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வைஷ்ணவ தேவதைகளை வணங்குறோம். அதுக்கு தான் பிராமணனாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? மகாவிஷ்ணு பிராமணனாக இருக்கும். சிவனுக்கு எல்லா பாவமும் இருக்குது. மனசில் நமக்கு இன்னைக்கு ஃபிஷ்ஷை சாப்பிடணும்னு ஆசை வரும், நாளைக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வரும். ஆனால் பாடிக்கு அது சில வேலையில் ஒத்து வராது. அது பாடிக்கு ஒத்து வராது. சிவன் எங்கே வேணாலும் இருப்பார். ஆனால் சிவன் எங்கே வேணாலும் இருப்பார். எங்கே இருந்தாலும் அவருக்கு சந்தோஷம். மானசீகமாக நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளும் சில வேலை பாடி ஒத்து வராது. உண்மைதானே? மனசுக்கு பிடிக்கும், அது உடம்புக்கு ஒத்து வராது. சிலதெல்லாம் மனசுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டீங்க, நிறைய எண்ணெயில் போட்டு பொரிச்சா அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டீங்க, உடனே பாடியில் கொலஸ்ட்ரால் வந்தாச்சு இல்லையா? ஆனால் மனசுக்கு விருப்பம் அப்புறம் சாப்பிடணும்னு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, நம்ம கொலஸ்ட்ரால் வந்துச்சு, விஷ்ணுவுக்கு ப்ராப்ளம் வந்தாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த பகவானுடைய அந்த ப்ரிப்ரேஷன், அதான் உருவம் எல்லாம் நாராயணன். இந்த உருவத்துக்குள்ள இருக்கிற பரம சத்தியம் பரமசிவன். இந்த உள்ளவும் உடம்பும் வாழ்றதுக்கு உதவி இந்த பிரகிருதி பிரம்மா. அப்போ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இதெல்லாம் எங்கே இருக்குங்கிறோம்?
நம்மளுக்குள்ளே இருக்கு. இந்த மூளையை நம்ம எப்படி வணங்கணும்? பிரம்மஸ்மரணம். இது பிரம்மஸ்மரணம் கிடையாது, தள்ளி வைக்கிறோம். இது பிரம்மஸ்மரணம், இது விஷ்ணுஸ்மரணம். விஷ்ணுஸ்மரணம் மோஸ்தில் போனால் நமஸ்காரம், சர்ச்சில் போனால் கும்பசாரம், கோவிலுக்கு போனால் நமஸ்காரம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரி. அல்லாஹ் இங்கே இருக்கிறார், அல்லாஹ் இங்கே இருக்கிறார், ஜீசஸ் இங்கே இருக்கிறார், பரமேஸ்வரன் இங்கே இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள எல்லா மதத்தையும் வச்சிருக்கீங்க. நமஸ்காரம் உங்களுக்குள்ள இருக்கு, கும்பசாரம் உங்களுக்குள்ள இருக்கு, நமஸ்காரம் உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு சர்ச்சுக்கு போனால் எப்படி கும்பிடுவீங்க? சர்ச்சுக்கு போனால் கை எப்படி பிடிப்பீங்க? இப்படிதானே ப்ரேயர். ஆனால் சிவனை எப்படி கும்பிடுறோம்? அதுதான் சிவருமாய் மேலே போகணும். கை பிரம்மாவை இங்கே வணங்கணும், விஷ்ணுவை இங்கே வணங்கணும், சிவன் இங்கே வணங்கணும். இது ஆயுள், இது ஆரோக்கியம், இது சுகம். ആയുൾ ആരോഗ്യ സൗഖ്യം പരമാനന്ദം. നമ്മളെല്ലാവരും മൂർത്തികൾക്കും സറണ്ടറായിട്ടോ. ഇപ്പോൾ 3 മൂർത്തികൾക്ക് നമ്മൾ സറണ്ടറായിട്ടോ. அந்த 3 மூர்த்திகளுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு மூர்த்தியாகும் നമ്മൾ எல்லோரும், நம்மளோட மனசு. அந்த மனசு இந்த 3 மூர்த்திகளுக்கும் சரண்டர் ஆகணும், வேறு எதுக்கும் சரண்டர் ஆகக்கூடாது. நீ அருளுக்கு மட்டும்தான் சரண்டர், பொருளுக்கு நீ சரண்டர் இல்லை. பொருளுக்கு சரண்டர் ஆனவங்க ஒன்றும் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க. அருளுக்கு சரண்டர் ஆனவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். பொருளை தேடிக்கொண்டு இருந்தாலும் மோட்சம் இல்லை. பொருள் கிடைக்காமல் தவிச்சு கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு அருளை உணர முடியாது. அருள் இல்லை என்று தான் நினைப்பான் அவன். அருள் இல்லாதபடியாக நடக்கிறது, நடக்காமல் இருக்கு. அப்போ அருளை அவன் உணரவில்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், அருள் இல்லாமல் பொருளை நினைக்க முடியுமா? அருள் இருக்கிறபடியாக தான் பொருளை நினைத்திருக்கிறோம். அப்போ எனக்கு அருள் இல்லாதபடியாக தான் நான் இப்போ பொருள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் அருள் நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம நினைக்கிற விதத்தில் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம். இது எப்படி நடந்திருக்கு? அருளால் நடந்திருக்கா, பொருளால் நடந்திருக்கா? கையில் நிறைய பொருள் வச்சிருக்கிறோம், இது நடக்குமா? கொஞ்சம் அருள் உள்ளே இருக்கு, அதனால நடந்தது. அப்போ நிறைய பொருள் இருக்கிறத விட கொஞ்சம் அருள் இருந்தால் அது பாக்கி. இப்படியான யோகம் வந்து நம்மளை தேடி வரும். நம்மளா தேடி போனால் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. நம்மளை தேடி வரணும், அப்போ தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ நம்மளெல்லாம் அருளுக்கு மட்டும் அடிமையாய் வாழுங்கள். கடவுளுக்கு சரண்டராயிட்டு வாழ்க்கை நடத்தணும். கடவுள் எனக்கு சரண்டர் ஆகணும், என்னுடைய ஆசைகள் கடவுள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படி நினைக்க வேண்டாம். கடவுளுடைய ஆசைக்கு நான் ஒத்துழைக்கணும். அப்படி நினைச்ச வாழ்க்கை நல்லா இருக்கும். பகவானுடைய ஆசைக்கு நம்ம ஒத்துழைக்கணும். ராமனுடைய ஆசைக்கு ஹனுமான் ஒத்துழைத்தார். ஹனுமானுடைய ஆசைக்கு ராமன் ஒத்துழைக்கணும் என்று ஹனுமான் நினைக்கணும். ராமன் என்ன சொல்றாரோ அது ஹனுமான் செய்யறார். அதான் பக்தியும் பகவானும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். நான் நல்லா டிவோட்டியாக இருக்கிறேன் பகவானுக்கு. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் பகவான் கேட்கணும்னு நினைக்கக்கூடாது.